வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் ஜேஜே. இந்த பதிவில் சுக்கிரன் செவ்வாய் இவங்க இணைவை பற்றி நம்ம பார்க்கலாம். சுக்கிரன் செவ்வாய் இணைவை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரோட காரகத்தையும் நம்ம தனித்தனியாக தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு இவங்க ரெண்டு பேரும் இணையும் போது அந்த எந்த மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு பிரித்தறிய நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நவகிரகங்கள் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே எல்லா கிரகமும் குரு எடுத்துக்கங்க, சனி எடுத்துக்கங்க, எல்லா கிரகமே முழுசாக சுபரும் இல்லை, நன்மை மட்டுமே செய்கிறதும் இல்லை, முழுசாக தீமையும் செய்கிறதில்ல. இப்போ முழு சுபர்னு சொல்லப்படுற குரு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் மிதுனம் கன்னி லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா அவர் தான் பாதகாதிபதி, கெடுதலை செய்கிறதுக்கு அவர் தான் கடமைப்பட்டவர். அதே மாதிரி நவகிரகங்களில் சனி பகவானுக்கும் கெட்டவர்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் கன்னி துலாம் லக்னங்களுக்கு பார்த்திங்கன்னா இவர் தான் நன்மை செய்வார், வாழ்வில் அவர்களை நல்லா தூக்கி விடுவார். ஆக லக்னம் ரொம்ப முக்கியம். எந்த லக்னத்துக்கு யார் சுபர் யார் பாவர் அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இவங்க ரெண்டு பேரோட காரகத்தை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சுக்கிரனோட காரகம் என்னென்னு பார்த்திங்கன்னா, முதல் பாயிண்ட்டு, அதாவது சுக்கிரன் அப்படின்னாவே எதிர்பால் இன ஈர்ப்பு. சரிங்களா? அப்போ எதிர்பாலினத்தை பார்த்து பாலுணர்வை தூண்டும் கிரகம் தான் சுக்கிரன். ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே அதுதான். சுக்கிரன் நல்லா வலுவாக இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இளமையோட, வயசானாலும் அவங்க ஒரு இளமை தோற்றத்தோடு தான் இருப்பாங்க. சரிங்க. இப்போது அவங்களுக்கு சுக்கிரனை பார்த்திங்கன்னா, சுக்கிரன் வலுவாக இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கின்னெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வளவளன்னு மென்மையாக அந்த மாதிரிலாம் நல்லா தோற்றம் அளிப்பாங்க. அப்புறம் அதுபோக சுக்கிரன் வேறு எதுக்கு காரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா ஆடம்பரமான வாழ்க்கை, கார் பங்களா அப்படின்னு இதெல்லாம் தருவதற்கு சுக்கிரன் தான் காரகன். இதெல்லாம் சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்ல ஆதிபத்தியம் பெற்று நல்ல இடத்துல இருக்கும்போது இந்த சுக்கிரன் கொடுக்க வேண்டிய நல்ல பலன் எல்லாம் நமக்கு சேரும். இதே சுக்கிரன் வலுவிழக்கும் பொழுது இப்போ மேற்சொன்ன இந்த எதிர்பாலின ஈர்ப்பு, அப்புறம் நல்ல ஆடை அணிகள், இது எல்லாத்துலேயுமே ஒரு தடை இருக்குது நமக்கு. இல்லை அப்படின்னா அதையெல்லாம் கொடுத்து வேறு ஏதோ சிக்கலில் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா? ஓகே. அப்போது அதே மாதிரி நம்ம செவ்வாய்க்கு காரகம் பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் இருக்குது இல்லைங்களா, ரத்தம் இதுக்கெல்லாம் காரகம் செவ்வாய் தான். இப்போ செவ்வாய் கொஞ்சம் சூடான கிரகம். நம்ம ரத்தமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். இப்போது லக்னத்தில் செவ்வாய் இருக்கிற ஆளுகளை பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் சூடாக சுறுசுறுன்னே இருப்பாங்க எப்போவுமே. செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிற ஜாதகர் பார்த்திங்கன்னா நல்ல தைரியமாக, வீரமாக, கம்பீரமான தோற்றத்தோடு இருப்பாங்க. இது அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, இவர் நிலம் இருக்குங்களா, நிலம், பூமி, நிலம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு காரகனும் இந்த செவ்வாய் தான். அதுபோக இந்த கனரக வாகனங்கள், மண், கல் இதையெல்லாம் ஏற்றிட்டு போகிற வாகனங்கள் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு காரகம், அதன் மூலமாக வருமானத்தை கொடுக்குறவரும் இந்த செவ்வாய் தான். காரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் நிறைய இருக்குது. இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம ஓரளவுக்கு முக்கியமான காரகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு இந்த பதிவுக்கு நம்ம போயிடலாம். கிரகங்களோட காரகங்கள் தெரிஞ்சால் தான் நமக்கு அந்த கிரகம் என்ன கொடுக்கும், நம்ம ஜாதகப்படி அந்த கிரகம் என்ன கொடுக்கும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியும். இப்போ பொதுவாக சுக்கிரன் செவ்வாய் இணைவு அதை தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம இந்த இணைவு ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் நம்ம பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு எதிர்பார்க்குறத விட நெகட்டிவான விஷயங்கள் கொஞ்சம் நடக்கிறதுக்கு ஜாஸ்தி அதிகம். ஏன்னா இந்த உலகமே ஆண் பெண் அந்த ஈர்ப்பு ஈடுபாடு இதில் தான் இயங்கிகிட்ருக்கு. அப்போது கொஞ்சம் அந்த கிரகங்கள் சரியில்லாமல் அமையிறப்ப கூட, கொஞ்சம் சரியில்லைனா கூட நமக்கு அதன் வழியாக பிரச்சனைகளை தோற்றுவித்துரும். சரிங்களா? நம்ம பயமுறுத்துன்னு நினைக்க வேண்டாம். உள்ளதை நம்ம உள்ளபடி நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரிங்களா? இதே என்ன ஆகும் அப்படின்னா, லக்னாதிபதி இவங்களாம் நல்ல வலுவாக சுபர் தொடர்போடு இருக்கிறப்போ அந்த ஜாதகத்தில் இந்த சுக்கிரன் செவ்வாய் இணைவு பெரிய பாதிப்பை கொண்டு வருவதில்லை. ஏன்னா லக்னாதிபதி வலுவாக இருக்கிறப்ப அந்த ஜாதகருக்கு தான் என்ன செய்வோம் அப்படிங்கிறது தெரியும். அவர் கட்டுப்பாடோடு இருந்துக்குவார். இதுபோக சுபர் பார்வைன்னா யாருங்க? குரு தான் முழு சுபர். அதுபோக வளர்பிறை சந்திரன்.
இந்த சந்திரனோட குருவோட தொடர்பு லக்னம் லக்னாதிபதிக்கு ஏற்படுறப்போ ஜாதகர் வந்து தவறான வழியில் செல்ல மாட்டார். அதாவது சுக்கிரன் செவ்வாய் இணைவு இருந்தாலும் ஜாதகர் வந்து தவறான வழியில் செல்ல மாட்டார். சரி, இப்போது எந்த லக்னம் வந்து இதில் பாதிப்புக்கு உள்ளாகும், எந்த லக்னம் வந்து அதிக பாதிப்பை பெறாது அப்படின்னு நம்ம பார்த்தா, இப்போது மேஷத்துக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரன் 2-7க்கு அதிபதியாக வந்து மாரக அதிபதியாக வர்றார். கடகத்துக்கு சுக்கிரன் பாதகாதிபதியாக வர்றார். துலாமும் ரிஷபமும் பார்த்திங்கன்னா 1-6 1-8 அப்படிங்கிற மாதிரி லக்னாதிபதி அந்த கணக்குலேயும் இன்னொரு இடத்துக்கு அதிபதியாகவும் வர்றாரு. தனுசு மீனத்துக்கு இவர் வந்து எதிரி, கும்பத்துக்கு பாதகாதிபதி. ஓகேங்களா? சரி, கிட்டத்தட்ட நிறைய லக்னம் இதிலே வந்துடுதுன்னு நினைக்கிறேன். அதே போல் செவ்வாய்க்கு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு வந்து மேஷம் 1-8க்கு வராருங்களா. 1 ஒரு லக்னாதிபதியாக வந்தாலும் ஒரு 8ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் வர்றாரு. அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். சிம்மத்துக்கு பாதகாதிபதி, கன்னிக்கு சுத்தமாகவே ஆக மாட்டாருங்க, 3-8க்கு அதிபதியாக வர்றாரு. துலாம் 2-7 மாரகாதிபதி, மகரத்துக்கு பாதகாதிபதி. இப்படி அந்த கிரகம் வந்து அந்த ஜாதகருக்கு கெடுதலை செய்கிற நிலையில் இருக்கிறப்போ இந்த இணைவுகள் அந்த ஜாதகருக்கு பாதிப்பை உண்டு பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் வந்து அந்த லக்னத்துக்கு கெடுதலை செய்கிற ஒரு ஆதிபத்தியத்தை பெற்றிருக்கார். அப்போ சுக்கிரன் அந்த இடத்துல அவர் கூட போய் இணையிறப்ப என்ன சொல்லுவார், என்னடா எப்போ பார்த்தாலும் வேலையை பார்த்துட்டே இருக்கிற, சரி வா கொஞ்சம் நேரம் அப்படி ஜாலியாக இருந்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ஏதோ ஒரு சிக்கலை மாட்டி விட்டுருவார். அதே மாதிரி தான் சுக்கிரன் நல்லா அமைஞ்சிட்ருக்குன்னு வச்சுக்கோங்க, அமைஞ்சிட்ருக்கு, அவர் பாட்டுக்கு அது அந்த ஜாதகத்தில் நல்ல வேலையை பார்த்துட்டு இருக்கிறப்போ இவர் என்ன சொல்லுவார், செவ்வாய் டேய் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், நீ வா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போய் இதே போல் சிக்கலை மாட்டி விட்டுருவார். அதாவது செவ்வாய் வந்து சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, பின்விளைவுகளை பற்றி ஜாதகர் யோசிக்கவே மாட்டார். ஏதோ ஒரு தைரியம் குருட்டு தைரியத்தில் செயல்பட்டு அதனால் அந்த புத்தி வந்து கெட்டுப்போன மாதிரி ஒரு அதாவது நிலை தடுமாறிடுவார்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் வந்துட்டு அவங்க சிக்கலில் மாட்டிக்குவாங்க. இப்போது ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே சுபர் பார்வை இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த அளவுக்கு அதோட பாதிப்புகள் இருக்காது. இப்போ நம்ம முடிவாக பார்க்கணும் அப்படின்னா, இந்த இணைவு இருந்துச்சுன்னா அவங்க எந்த லக்னமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கணும். நம்ம என்னடா இது வந்து பாதிப்புன்னு சொல்லிட்டு குறையாக சொல்லிட்டுருக்கானே அப்படின்னு யோசிக்காமல், நம்ம வந்துட்டு நம்ம மனசை திடப்படுத்தி ஒரு நல்ல வழியில் நம்ம போகிறதுக்கு இது ஒரு வழிகாட்டியாக நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அதுபோக நம்ம லக்னாதிபதி அது கூட கிரகம் இருக்கு இல்லைங்களா, அந்த கிரகத்தை வழிபாடு செஞ்சு அந்த லக்னத்தை வந்து நம்ம நல்லா வலுப்படுத்திக்கிறது மூலமாக இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கலாம். அதுபோக சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் உண்டான வழிபாட்டு ஸ்லோகங்களை நான் இந்த வீடியோவில் பதிவிடுறேன் கடைசியில். அதையும் பார்த்து பலனடையுங்கள் நண்பர்களே. இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.